ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ் அந்த மாதிரி தனித்தனியாக தைக்கும்போது சின்ன சின்னதாக பிசுறு அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்போவே வந்து கட் பண்ணி தைச்சி முடிச்சுருவோம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டுக்காக தைக்கிறோம் அப்படிங்கும்போது சின்ன சின்ன பிசுறு ஏதாவது 1-2 நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி அதை கட் பண்ணிடலாம். ஸோ நான் அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் அந்த ஸ்லீவ் கிட்ட நம்ம சைடு ஜாயிண்ட் அடிக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கிட்ட தான் கொஞ்சம் பிசுறெல்லாம் இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து நான் இதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி மார்னிங், அதாவது ஆஃப்டர்நூன் வந்து நான் இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பிசுறெல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் வந்து அதை எல்லாமே திருப்பி போட்டதுக்கப்புறமா நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஹூக் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒட்டுக்கா திருப்பி போட்டேன். அப்பப்போ திருப்பி ஹூக் வைக்கிறது இல்லை, நான் ஒட்டுக்கா எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஹூக் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உள்ளே லைனிங் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலர் த்ரெட்டு போட்டு தான் நம்ம வந்து ஹூக் வைக்க போகிறோம். நம்ம இதில் வந்து பிளாக்கு அதுக்கப்புறம் ஒயிட் இந்த 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒயிட் கலர் த்ரெட்டு போட்டுட்டு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹூக் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஓவராலாக நம்மளோட ட்ரெஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது வந்து பாருங்கள். ஸோ இந்த மாடல் எல்லாம் தான் நம்ம அந்த 10மே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு கலரு சின்ன சின்னதாக அதுக்கு வந்து வேரியேஷன்ஸ் கொடுத்து நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ட்ரெஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் சென்டரில் ஒரு போ ஒன்று வரும். ஸோ இந்த 10 ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் வேணும்னாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணுற எம்ப்ராய்டரி ஃப்ளவர்ஸு. இதை வந்து நான் சென்டரில் வந்து நான் ட்ரெஸ்ஸோட டாப் வந்து ஏதாச்சும் ப்ளெயினாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து நான் இது வச்சு அயன் பண்ணியிருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் வைக்கல, ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே மாதிரி மாடல் ஆகிடும். அதனால் நான் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் வைக்காமல் 1-2 ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் நான் இதை வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம வச்சு அயன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது அந்த இடத்துல உங்களுக்கு அது வாஷ் பண்ணாலும் போகாது, அப்படியே இருக்கும். இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 3 ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் இந்த பேட்ச் வந்து அயன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு செட் ஹேர் கிளிப்பும் ஒரு இயரிங்கும் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நான் வந்து இது பண்ணியிருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையும் நாங்கள் வந்து செப்ரேட்டாக எடுத்துகிட்டு நம்ம பேக் பண்ணக்கூடிய கவரில் வந்து நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸாக நம்ம வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு அட்ரஸ் எழுதிட்டு நம்ம இதை வந்து டிஸ்பேட்ச் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கும் ஏதாச்சும் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களோட சாரீஸை ரீக்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.